எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் எத்தனை பெண் எம்பிக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுமா? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதலாவது பொதுத் தேர்தலில் நம்ம வரணும். முதலாவது பொதுத் தேர்தல் அக்டோபர் 25, 1951 பிப்ரவரி 21, 1952 வரை நடைபெற்றது. 53 கட்சிகள் இதில் போட்டியிட்டாங்க. மொத்தம் 489 தொகுதிகளில் 364 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வென்றது. முதல் பொதுத் தேர்தலுக்கு பிறகு மக்களவை அமைக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 17, 1952. மக்களவையின் முதல் கூட்டம் கூடிய நாள் மே 13, 1952. இங்கிலீஷில் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற இந்த பெயரை ஹிந்தியில் லோக்சபா அப்படின்னு மாற்றி அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்ட நாள் மே 14, 1952. முதல் மக்களவை தொடர்பான முக்கியமான ஆளுமைகளை தெரிஞ்சுக்கலாம். மக்களவையின் முதல் சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ் மவலாங்கர் நமக்கு தெரியும். முதல் மக்களவையில் கேள்வி நேரம், குடியரசுத் தலைவர் உரை மற்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் போன்ற முறைகளெல்லாம் அறிமுகப்படுத்தி மக்களவையின் முதல் கூட்டத்தை திறம்பட வழிநடத்தியவர் ஜி வி மவலாங்கர். அதனால தான் இவரை ஜவஹர்லால் நேரு அவர்கள் மக்களவையின் தந்தைன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மக்களவையின் முதல் துணை சபாநாயகர் எம் அனந்தசயனம் ஐயங்கார், எம்.ஏ. ஐயங்கார்னு கொடுத்திருப்பாங்க. 489க்கு 364 சீட்டுகள் பெற்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் மக்களவையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி 1977 ஆண்டில் தான் அங்கீகரிக்கப்பட்டது. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு கட்சி தேர்வாகணும் அப்படின்னம்னா ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் 10% சீட்டுகளை எந்த கட்சி வின் பண்ணதோ அவங்க வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் தேர்வாக முடியும். இந்த விதிமுறை 1977 ஆண்டு முதல் பின்பற்றப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்தல் முடிஞ்சு காங்கிரஸுக்கு அடுத்து அதிக சீட்டு பெற்ற ஒரு கட்சியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. மொத்தம் 14 சீட்டுகள் பெற்றாங்க. அந்த கட்சியின் சார்பாக ஏ.கே. கோபாலன் காங்கிரஸுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்து எதிர்க்கட்சியாக வழிநடத்தினார். முதலாவது மக்களவையின் 489 உறுப்பினர்களில் 22 பேர் பெண் எம்பிக்கள். 4.4% பெண்களின் பங்களிப்பு இருந்துச்சு முதலாவது மக்களவையில். 2024 ஆண்டு கூடிய 18வது மக்களவையில் 74 பெண் எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு 13.6%. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முன்னாடி கேட்டிருந்த கேள்வி, முதலாவது மக்களவை கலைக்கப்பட்ட நாள் எப்போது அப்படிங்கிறது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுவரை இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நம்புறேன். இதில் சொல்லியிருக்கிற தேதிகள் வித் இயர்ஸோட சேர்த்தானே எழுதி வச்சுக்கோங்க. இது போன்ற இன்னும் பல தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.